கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 21 நாள் உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 40 நாள் ஜெபத்தில் 21வது நாளில் கர்த்தர் என்கிட்ட கொடுத்த ஒரு வசனம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து 3 நாள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கும் போது அந்த ஜனங்க அங்கே 5000 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னு. இப்போ இயேசு அவங்கள வீட்டுக்கு அனுப்பும் போது அவங்க சீசர்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் கிட்ட எவ்வளோக்குதுன்றாரு. ஒருத்தர் சொல்கிறாரு 200 ரூபாய் பணங்குதுன்றாரு. இன்னொருத்தரை கேட்குறாரு எவ்வளோக்குதுன்றாரு. இங்கே ஒரு பையங்கிறான் அவங்ககிட்ட 2 மீன் 5 அப்பமங்குதுன்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு இவ்வளோ ஜனங்களுக்கு இது போதாது, இவங்களை அவங்கவுங்க கிராமத்துக்கு அனுப்பி அவங்க வாங்கிக்க, அவங்க போய் அங்கே வாங்கட்டேன்றாரு. நான் பார்த்தேன் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன். தேவனுக்கு கொடுக்கறதுல சாக்கு சொல்லக்கூடாது. நீ தேவனுக்கு கொடுத்தாதான் உன்னை அவர் திருப்தியாக நடத்துவார். அங்கே 200 ரூபாய் பணங்குது, ஆனால் அது இயேசு கிறிஸ்து கடை கொடுத்துருந்தா அவரால் எந்த அற்புத அடையாளமும் செய்ய முடியும். ஆனால் சாக்கு சொல்லி அந்த பணத்தை தரல. இன்னொருத்தர் கடை 2 மீன் 5 அப்பம் ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் சொல்லவே தேவையில்ல, ஒரு சின்ன பையன் கொடுத்தா நீங்கள் அற்புதம் பண்ணுன்னா அற்புதம் பண்ணியிருப்பாரு. ஆனால் சின்ன பையன் கொடுத்தான்னு சொன்னது பேதுரும் அவங்க தம்பி அந்திரியா. இவங்க 2 பேரும் பாதி அந்த குழந்தை கொடுத்த அப்பத்தை மீனையும் இவங்க சாப்பிட்டுடலான்னு நினச்சிருப்பாங்க. நான் அதான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அங்கே இருந்தது 5000 பேர். இயேசு சொன்னார் அவங்கள உட்கார வைங்கன்னாரு. அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய நல்ல உணவு கொடுத்து அவங்கள திருப்தியாக அவர் வெளியே அனுப்பிச்சார். உங்களுக்கு கூட நல்ல உணவு கொடுத்து உங்களை திருப்தியாக அனுப்புகிற இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. கடையில் போய் வாங்காது. என்கிட்ட சொன்னது அதில் ஒருத்தன் சொல்கிறான், மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் அவங்கள போய் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கிராமத்துக்கு அனுப்பி அவங்கள போய் வாங்கி சொல்லலாமே, வெளியே வாங்கிக்கிட்டோமா, அவங்க வீட்டாண்ட போய் வாங்கிக்கிட்டோமான்னு சொல்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறார் இங்கே உட்கார வை, அவங்கள அனுப்பாதுன்றார். அவங்க பாருங்கள், அவங்க வீட்டில் செய்கிற சாப்பாடு தரமாக இருக்கும். கடையில் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு நோயை கொடுத்துரும். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்லாம், அடிக்க ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு தயவு செய்து உங்கள் ஆயுசு நாட்களை கம்மியாக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் பணம் மிச்சமாகும். நீங்கள் அடிக்க காலையில் எழுந்து ஹோட்டலுக்கு போகிறது, மத்தியானம் ஹோட்டலுக்கு போகிறது, நைட்டு ஹோட்டலுக்கு போகிறது, எப்போ பார்த்தாலும் ஹோட்டலை முக்கியப்படுத்தாதீங்க. உங்கள் பணமும் அதில் வேஸ்ட்டாக போவோம், உங்கள் சரீரமும் அதில் வேஸ்ட்டாக போகும். இது கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. காலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணுமோ ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை கொடுத்துருங்க. அந்த 200 ரூபாய் கொடுக்கல, அது போல் நீங்கள் உங்களை கொடுங்க. உங்கள் கையில் இருக்கிறத கொடுத்துருங்க. உங்கள் பலத்தை அவர் முன்னால் கொடுத்துருங்க. உங்கள் பணத்தை அவர் முன்னால் கொடுத்துருங்க. காலையில் எழுந்து அவர் முன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த நாளை தொடங்கும் போது உங்களுக்கு வேண்டிய பலன், உங்களுக்கு வேண்டிய நல்ல நாணம், உங்கள் வீட்டை நடத்தத்தக்கதான காரியங்களை ஏசப்பா வெளிப்படுத்துவார். என்கிட்ட பேசினார். அதனால் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்க காலையில் டிஃபனு, மத்தியானம் அங்கே இங்கே அந்த உணவை நீங்கள் தடுத்துங்க. உங்கள் சரீரத்தில் பிரச்சனை வரக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். ஒருத்தர் 200 ரூபாய் பணத்தை காட்டி கொடுக்கல, இன்னொருத்தர் 2 மீன் 5 அப்பத்தை பையன் கொண்டு வந்ததை காட்டினா, இன்னொரு கூட்டமும் இங்கே இவங்க இவ்வளோ ஜனம் இருக்குது இவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி அவன் கிராமத்துக்கு அனுப்பி அவங்க விற்கிற இடத்துல வாங்கிட்டோமேன்னு சொன்னான். கர்த்தாவே, இதில் நாங்கள் யாருன்னா இதுமாரி தொடர்ந்து எங்கள் வீட்டில் செய்கிறத விட்டுட்டு வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு சரீரத்தை நாங்கள் கெடுத்துனந்தா, இன்னிலேருந்து கர்த்தர் எங்களை மாற்றுங்க. உங்கள் கடை ஜெபம் பண்ணா எங்களுக்கு வேண்டிய நல்ல பெஸ்ட்டான ஆகாரத்தில் நீ தர முடியும். அன்னைக்கு 3 நாள் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு அந்த மீனை அப்பத்தை கொடுத்து திருப்திப்படுத்தி 12 கூட மீற செய்த அதே தேவன் இந்த 40 நாளாலும் உங்க பாதத்தில் உட்கார எங்களுக்கும் அந்த திருப்தி நீ தரணும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவு கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமா கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.